ஹாய் எவ்ரிவன். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு பயப்படாதீங்க, தயங்காதீங்க. இங்கிலீஷ் வெறும் லாங்குவேஜ் மட்டும்தான். ஷார்ட்கட் மெத்தட்ஸ், சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தாலே உங்களால் ரொம்ப சுலபமாக இங்கிலீஷில் பேச முடியும். நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்கட் மெத்தட் அண்ட் நிறைய சிம்பிள் டெக்னிக்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இங்கிலீஷில் பேசுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறந்த காலத்தில் எப்படி வாக்கியங்கள் உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் எப்படி சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. அப்போ V2 அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், V2 அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். இப்போது நீங்கள் அடிப்படையாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இங்கிலீஷில் உங்களால் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். அது என்னென்ன அப்படின்னு சொன்னால், சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், ப்ரனவுன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், வேர்ப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த நாளும் தெரிஞ்சிருந்தா உங்களால் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் கடந்த காலத்தில் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை நிகழ்காலத்தில் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை எதிர்காலத்தில் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணுன்னாலும் சரி, உங்களுக்கு இந்த நாளும் கண்டிப்பாக அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டுமே உங்களால் இங்கிலீஷில் சென்டென்சஸ் கிரியேட் பண்ண முடியும். நம்மளோட வீடியோவில் ஒவ்வொரு வீடியோலையும் இதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டென்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். இப்போது ஸ்டெப் 1ல் நீங்கள் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஒரு வாக்கியத்தில் யார் ஒருத்தர் ஒரு செயல் பண்ணுறாங்களோ அல்லது யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜான் பிளேஸ் கிரிக்கெட். இங்கே யார் கிரிக்கெட் விளையாடுறா? ஜான் கிரிக்கெட் விளையாடுறான். அப்போ விளையாடுதல் அப்படிங்கிற செயலை யார் பண்ணுறது? ஜான் தான் பண்ணுறாரு. அப்போ இங்கே யார் சப்ஜெக்ட்? ஜான் தான் சப்ஜெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஹீ இஸ் ஸ்லீப்பிங். அவன் தூங்கி கொண்டிருக்கின்றான். இங்கே யார் தூங்கிட்டு இருக்கா? அவன் தூங்குறான். ஹீ, அவன். அப்போ இங்கே யார் சப்ஜெக்ட்? ஹீ தான் சப்ஜெக்ட், அவன் தான் சப்ஜெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ சிங்ஸ் வெரி வெல். இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? அவளை பற்றி பேசுகிறோம். இங்கே யார் நல்லா பாடுறா? அவள் நல்லா பாடுறா. அப்போ இங்கே யார் சப்ஜெக்ட்? ஷீ, அவள் தான் சப்ஜெக்ட். இப்போது சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். கொஸ்டின்ஸ் நான் படிக்கிறேன். ஐ வென்ட் டு த பார்க் டுடே. ஐ வென்ட் டு த பார்க் டுடே. இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்க. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேவ் மீ எ கிஃப்ட். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேவ் மீ அ கிஃப்ட். டேட் வென்ட் டு ஒர்க் ஏர்லி டுடே. Dad went to work early today. My sister won first prize on her project. My sister won first prize on her project. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஐ வென்ட் டு த பார்க் டுடே. யார் பார்க்குக்கு போனா? நான் பார்க்குக்கு போனேன். அப்போ அங்கே ஐ தான் சப்ஜெக்ட். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேவ் மீ எ கிஃப்ட். யார் எனக்கு கிஃப்ட் கொடுத்தா? மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ இங்கே யாரை பற்றி நான் பேசுகிறேன்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறேன். அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சப்ஜெக்ட். டேட் வென்ட் டு ஒர்க் ஏர்லி டுடே. யார் வேலைக்கு சீக்கிரமாக போனா? அப்பா வேலைக்கு சீக்கிரமாக போனார், டேட். அப்போ இங்கே யார் சப்ஜெக்ட்? யாரை பற்றி பேசுகிறோம்? டேடை பற்றி பேசுகிறோம். அப்போ டேட் தான் சப்ஜெக்ட். மை சிஸ்டர் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆன் ஹர் ப்ராஜெக்ட். யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா ப்ராஜெக்டில்? என்னோட சிஸ்டர். யாரை பற்றி இங்கே பேசுகிறோம்? என்னோட சிஸ்டர் பற்றி பேசுகிறோம். மை சிஸ்டர் தான் சப்ஜெக்ட் இங்கே. இப்போது நம்ம ஸ்டெப் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரனவுன் அப்படின்னா என்னன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ரனவுன் அப்படிங்கிறத நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பற்றி பேசும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவரோட பேரை சொல்லி நீங்கள் பேச மாட்டீங்க இல்லையா? உதாரணத்துக்கு உங்களுக்கு ராம் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ராம் இஸ் ஸ்லீப்பிங், ராம் இஸ் ரன்னிங், ராம் இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு ராம்னு ஒவ்வொரு டைமும் பேரை சொல்லி பேச மாட்டீங்க. அதுக்கு பதிலாக எப்படி பேசுவீங்க? ஹீ இஸ் ஸ்லீப்பிங், ஹீ இஸ் ரன்னிங், ஹீ இஸ் வாக்கிங்னு பேருக்கு பதிலாக அவன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க. பேருக்கு பதிலாக ஹீ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ராம் இஸ் ஸ்லீப்பிங், ராம் இஸ் ரன்னிங்,
ரன்னிங், ராம் இஸ் வாக்கிங்க்கு பதிலா ஹீ இஸ் ஸ்லீப்பிங், ஹீ இஸ் ரன்னிங், ஹீ இஸ் வாக்கிங். அந்த பேருக்கு பதிலா ஹீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் ப்ரொனவுன், அதுதான் பெயர்ச்சொல். அதே மாதிரி நான் விளையாடுறேன், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெயரை மீன் பண்ணாம உங்க பெயருக்கு பதிலா நான், ஐ ஆம் ஸ்லீப்பிங், ஐ ஆம் ரன்னிங்னு சொல்றீங்கல்ல, அதுதான் வந்து ப்ரொனவுன். இப்போ இந்த ப்ரொனவுனை நம்ம மூணா பிரிக்கலாம். நம்ம தமிழ்ல சின்ன பிள்ளையிலேயே இதை படிச்சிருப்போம், தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொனவுனை ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் மூணா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தன்மை, செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது முன்னிலை, தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது படற்கை. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தன்மை, நான், நாங்கள், ஐ, வி. இந்த வார்த்தைகள் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்துடும். ஐ அப்படிங்கிறது நான், வி அப்படிங்கிறது நாங்கள். செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது முன்னிலை, யூ, நீ, நீங்கள். தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது படற்கை. இப்ப நீங்களும் நானும் சேர்ந்தா என்ன பண்ணுவோம், மூன்றாவது நபரை பற்றி பேசுவோம். அவனை பற்றியோ, அவளை பற்றியோ, அதை பற்றியோ பேசுவோம். அப்ப ஹீ, ஷீ, இட், தே. ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது, தேனா அவர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது ஐவி, செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது யூ, தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது ஹீ, ஷீ, இட், தே. இப்போ நம்ம ஸ்டெப் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ரொனவுனை மூணா பிரிச்சிருக்கோம். இப்ப அதுல சிங்குலர் நவுன் எது, ப்ளூரல் நவுன் எதுன்னு பிரிக்க போறோம். அதாவது சிங்குலர் அப்படின்னா ஒரு நபரை குறிப்பது, ப்ளூரல் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபரை குறிப்பது. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஐ, வி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, நான், நாங்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப ஐ அப்படிங்கிறது நான், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். வி அப்படிங்கிறது நாங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். அடுத்து செகண்ட் பர்சனுக்கு போகலாம். இந்த யூ அப்படிங்கிறத நீனும் சொல்லுவோம், நம்ம நீங்கள்னு சொல்லுவோம். அதனால அது சிங்குலர்லயும் வரும், ப்ளூரல்லையும் வரும். செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அடுத்து நம்ம தேர்ட் பர்சன்ல எது சிங்குலர், ப்ளூரல் அப்படிங்கிறது பார்க்கலாம். தேர்ட் பர்சன்ல ஹீ அப்படிங்கிறது அவன், அப்ப ஒருவரை குறிக்கிறது. அப்ப இது வந்து எதுல வந்துடும், சிங்குலர். ஷீ அப்படிங்கிறது அவள், ஒருவரை குறிக்கிறது. அதனால இது எதுல வந்துடும், சிங்குலர்ல வந்துடும். அதே மாதிரி இட் அப்படிங்கிறது ஒன்றை குறிக்கிறது. அப்ப இதுவும் வந்து எதுல வந்துடும், சிங்குலர்ல வந்துடும். தே அப்படிங்கிறது அவர்கள், பலரை குறிக்கிறது. அப்ப இது எதுல வந்துடும், ப்ளூரல்ல வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் நவுன், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் நவுன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. இப்போ ஸ்டெப் 4ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ப்ரொனவுனை நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் மூணா இந்த ப்ரொனவுனை நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இந்த ப்ரொனவுனை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலின்னு பிரிக்க போறோம். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, பின்னாடி இதை வச்சுதான் நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுவோம். இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனமா உள்வாங்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது வேற. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி அப்படிங்கறத வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்குள்ள இருந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறோம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக சென்டென்சஸ் ஈஸியா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஷார்ட்கட் ஃபார்ம் பண்றதுக்கு நானா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலி கிரியேட் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஐ, யூ, வி, தே. செகண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஹீ, ஷீ, இட் அண்ட் அதோட நேம்ஸும் ஆட் ஆயிரும். இப்போ இந்த ப்ரொனவுனை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலின்னு எதுக்காக பிரிச்சிருக்கோம், எப்படி பிரிச்சிருக்கோம்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம ஸ்டெப் 5 பார்க்க போறோம். இப்போ நம்ம V2 verb அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி V2 verb அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb, இறந்த கால வினைச்சொற்கள். இப்போ இந்த இறந்த கால வினைச்சொற்கள்ல சிலதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பிளே அப்படிங்கிறது விளையாடுறான் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இறந்த கால வினைச்சொல் எப்படி சொல்றது, பிளே அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல். இறந்த கால வினைச்சொல் அதை எப்படி சொல்றது, பிளேடு, ஈடி சேர்த்துக்கோங்க. டான்ஸ் அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல், இப்போ நடந்துட்டு இருக்கு டான்ஸ், ஆடுறா. இது எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸா மாத்துறது, டான்ஸ்டு, ஈடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜம்ப், குதிக்கிறான், இது எப்படி பாஸ்ட் டென்ஸா மாத்துறது, ஜம்ப்டு, ஈடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சில இறந்த கால வினைச்சொற்களுக்கு நீங்க ஈடி சேர்த்துக்கலாம். இதை தான் வந்து ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெகுலர் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ட்ரிங்க், இதோட பாஸ்ட் டென்ஸ் ட்ராங்க். இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம், அப்படியே மாத்துறோம். ட்ரிங்க் அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல், இதை வந்து நம்ம அப்படியே மாத்துறோம் ட்ராங்க்னு. இறந்த கால வினைச்சொல்லா நம்ம கன்வெர்ட் பண்றோம் ட்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரன் அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல், இப்ப நடக்குது. இதை அப்படியே நம்ம என்னன்னு கன்வெர்ட் பண்றோம், ரன் அப்படின்னு கன்வெர்ட் பண்றோம்.
ரைட் எழுதுறான் அப்படிங்கிறது நிகழ்கால வினைச்சொல். இதை வந்து நம்ம அப்படியே பாஸ்ட் டென்ஸா மாத்துறோம். எழுதினான் ரோட். அப்ப ஒரு வார்த்தை அப்படியே மாறுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து இர்ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த 3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் V1, V2 அண்ட் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பை டெய்லி ஒரு தடவை வாசிச்சு விடுங்க. அப்படி வாசிச்சு விடும் பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னா இந்த வேர்ப் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். அதே மாதிரி நீங்க சென்டென்சஸ் கிரியேட் பண்ணும்போது, வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது உங்களுக்கு அது ஈஸியாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். கூகுள்லேயே V1, V2, V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சோர்சஸ் கிடைக்கும். ஸோ தினம் ஒரு தடவை நீங்கள் இந்த V1, V2, V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எழுதி வச்சு வாசிச்சு விடுங்க. இப்போ V2 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்ம ஸ்டெப் 6 பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப் 6ல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாக்கியத்தில் யார் ஒருத்தர் ஒரு செயலை பெறுகிறார்களோ, யார் ஒருத்தர் ஒரு செயலை ரிசீவ் பண்ணுறாங்களோ, அல்லது யார் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அமையுதோ அதைத்தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த சென்டென்ஸ் கவனிங்க. ஐ கால்டு ஹர். நான் அவளை கூப்பிட்டேன். நான் யாரை கூப்பிட்டேன்? அவளை, ஹர். அப்ப இந்த இடத்துல எது ஆப்ஜெக்ட்? ஹர் தான் ஆப்ஜெக்ட். அப்ப யாரை கூப்பிட்டேன், யார் அப்படிங்கிற கேள்விக்கு எந்த வார்த்தை பதிலா அமைஞ்சிருக்கு? ஹர் அப்படிங்கிற வார்த்தை பதிலா அமைஞ்சிருக்கு. அவளை அப்படிங்கிற வார்த்தை பதிலா அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அப்ப அவளை தான் ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, ஆப்ஜெக்ட் அப்படின்னா வித்தியாசம் புரியுதா? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்துல யார் ஒருத்தர் ஒரு செயலை பண்றாங்களோ அல்லது யாரை பற்றி நாம் பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த செயலை பெறுகிறவர்கள், ரிசீவ் பண்றவங்க, அல்லது யார் என்னங்கிற கேள்விக்கு பதிலாக வரும். அப்போ நம்ம முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஐ கால்டு ஹர். நான் அவளை கூப்பிட்டேன். நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஏன்னா அந்த செயலை நான் தான் பண்றேன். யாரை கூப்பிட்டேன்? அவளை கூப்பிட்டேன். அப்ப அவளை அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஹர் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ saw the full moon. அவள் முழு நிலவை பார்த்தாள். அவள் என்ன பார்த்தாள்? முழு நிலவை பார்த்தாள். அப்ப இந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்டா வரும்? ஃபுல் மூன், முழு நிலவு அப்படிங்கிறது ஆப்ஜெக்டா வரும். அடுத்த எக்ஸாம்பிள் கவனிங்க. அருண் ஹேட்ஸ் சயின்ஸ் கிளாஸ். அருண் என்ன வெறுத்தான்? சயின்ஸ் கிளாஸை வெறுத்தான். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் என்ன? சயின்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அடிப்படையாக என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதில் வந்து கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்து அதில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி செகண்ட் ஃபேமிலியை பிரிச்சுட்டோம். வேர்ப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். வாங்க ரொம்ப ஈஸியாக சென்டென்சஸ் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு பாஸ்ட் டென்ஸில் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். அந்த ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு சப்ஜெக்ட் என்னன்னு தெரியும். ஐயு வி தே ஹீ ஷி இட்ஸ். ஆல்ரெடி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக 2 ஃபேமிலியாக பிரித்து வச்சுருக்கோம் ப்ரொனவுனை. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஐயு வி தே, செகண்ட் ஃபேமிலி வந்து ஹீ ஷி இட் அப்படின்னு 2 ஃபேமிலியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐயு வி தே ஹீ ஷி இட் இது எல்லாத்துக்கூடையுமே நம்ம ஒரே வேர்ப் தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன வேர்ப் அப்படின்னு சொன்னால் V2 வேர்ப். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் ஐ எடுத்துக்கலாம். இது கூட V2 வேர்ப் நான் ஆட் பண்ணுறேன். ஐ கூட நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் V2 வேர்ப் ஏட் ஆட் பண்ணுறேன். அது கூட நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன். என்னென்னா கேக் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன். ஐ ஏட் கேக். நான் என்ன சாப்பிட்டேன்? கேக் சாப்பிட்டேன். ஐ ஏட் கேக். அடுத்து சப்ஜெக்ட் யூ எடுத்துக்கலாம். யூ கூட நான் ஒரு வேர்ப் V2 வேர்ப் ஆட் பண்ணுறேன். யூ ட்ராங்க் மில்க். நீ பால் குடித்தாய். யூ ட்ராங்க் மில்க். யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ட்ராங்க் அப்படிங்கிறது வேர்ப், மில்க் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அடுத்து வி அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். வி கூட நான் ஒரு V2 வேர்ப் ஆட் பண்ணுறேன். வி பிளேட் கிரிக்கெட். நாங்கள் இல்லை நாம் கிரிக்கெட் விளையாடினோம். இப்போ நான் தே எடுத்துக்கிறேன். தே கூட ஒரு V2 வேர்ப் ஆட் பண்ணிக்கிறேன். தே டான்ஸ்ட் இன் த பார்ட்டி. அவர்கள் பார்ட்டியில் ஆடினார்கள். அடுத்து நான் சப்ஜெக்ட் ஹீ எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு V2 வேர்ப் ஆட் பண்ணிக்கிறேன். ஹீ sang a song. அவன் ஒரு பாட்டு பாடினான். அடுத்து நான் சப்ஜெக்ட் ஷீ எடுத்துக்கிறேன். ஷீ
wrote a letter. she கூட நான் ஒரு V2 verb wrote ஆட் பண்ணியிருக்கேன். wrote என்ன எழுதினாள்? a letter. letter எழுதினாள். அடுத்து நான் சப்ஜெக்ட் இட் எடுத்துக்கிறேன். இட் sat on the wall. அடுத்து சப்ஜெக்ட் வந்து பெயரா வந்தா என்ன பண்றது? இப்ப சப்ஜெக்ட் நேமா இருந்தா என்ன பண்றது? சே ஃபார் எக்ஸாம்பிள் ராம். ராம் drank a cup of coffee. ராம் ஒரு கப்பு காஃபி குடித்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்ஸ் கூட டைரக்டா V2 verb போட்டு நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணிடலாம். நீங்களும் நிறைய சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களால் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும். சின்ன சின்ன டெக்னிக்ஸ், சின்ன சின்ன ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. I'll catch you all in the next video. Thank you.